இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான கறி செய்ய போறோம். அதாவது கொத்தவரங்காய் தோக்லி வச்சு ஒரு கறி. இதுதான் கொத்தவரங்காய். இதுக்கு பல பேர் இருக்கு. இத மும்பைல கன்வர் பாலின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல இந்த காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கலாம். இந்த கொத்தவரங்காய் தோக்லி கறி ரொம்ப பாரம்பரியமானது. இத குஜராத்லயும் கத்தியவாடாலையும் நிறைய செய்வாங்க. நம்ம கொத்தவரங்காய அப்புறமா செய்யலாம். முதல்ல தோக்லிய செஞ்சுக்கலாம். தோக்லி செய்யறதுக்கு நான் இங்க 1 கப் கடலை மாவு, அப்புறம் 1 கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இது கூட வெள்ளை எள்ள 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நிறைய இடத்துல கோதுமை மாவு தோக்லி தான் செய்வாங்க. ஆனா இந்த கடலை மாவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இப்ப 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் உலர் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாக்கள் என்னன்னா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கண கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இது கூட எண்ணெயை சேர்க்கும் போது தோக்லி ரொம்பவே சாஃப்டா வரும். இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நான் தோக்லிய தண்ணீர் வச்சு பண்ண போறேன். ஆனா நம்ம மோர் ஊத்தி கூட இதை செய்யலாம். மோர் ஊத்தி செய்யறது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம். அப்பதான் மாவு வறண்டு போகாம இருக்கும். நம்ம கொத்தவரங்காய் சமைக்கிற வரைக்கும் இந்த மாவை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மாவு நல்லா ஊறட்டும். இப்ப கொத்தவரங்காய்க்கு ஒரு பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எல்லா கறியை விட இதுல எண்ணெய் கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். நான் இப்ப கொத்தவரங்காய பேன்ல செய்யறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க குக்கர்ல கூட இதை சமைக்கலாம். அப்படி நீங்க குக்கர்ல செய்யறதா இருந்தா 1 விசில் விட்டா போதும். ஏன்னா இந்த கொத்தவரங்காய் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனாலதான் நான் பேன்ல செய்யறேன். இப்போ எண்ணெயில நான் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரா, 1/2 டீஸ்பூன் ஓமம் போடுறேன். நம்ம முதல்லயே தோக்லால ஓமம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கொத்தவரங்காயிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் நல்லா சின்னதா வெட்டின 3ல இருந்து 4 பல்லு பூண்டுகளை சேர்த்துக்கலாம். ஆனா இது உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நல்லா சின்னதா வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெந்ததும் கழுவி வெட்டி வச்சிருக்கிற கொத்தவரங்காயா சேர்த்துக்கலாம். இது தோராயிரமா ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும். இது வேக ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம தோக்லி செஞ்சிடலாம். நம்ம தோக்லிய 2 விதமா செய்யலாம். இப்போ மாவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். கையிலேயே தட்டிக்கலாம். ரொம்ப சின்னதாவும் வேண்டாம், ரொம்ப பெருசாவும் வேண்டாம். இப்படிதான் தோக்லி செய்யணும். இது ரொம்பவே நேரம் எடுக்கும். அதனால இப்ப நம்ம உருட்டி செய்யலாம். அதுக்கு நம்ம சப்பாத்தி கல்லை எடுத்து கொஞ்சமா, அப்பதான் தோக்லி ஒட்டாம வரும். நல்லா பெரிய உருண்டையா எடுத்து வச்சுக்கோங்க. ஆலு பராட்டா தடிமானத்துக்கு உருட்டிக்கோங்க. ஒரு கட்டர் இல்லாட்டி மூடி இருந்தா கூட போதும். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிமனா இருந்தா நடுவுல வேகாது. ஆனா ரொம்ப சின்னதா இருந்தா உடைஞ்சு போயிரும். இப்ப கொத்தவரங்காய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்.
ஒரு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 80% வெந்துருச்சு. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் இருந்தா தோக்லி நல்லா வெந்துரும். அதனால இப்போ ஒவ்வொரு தோக்லியா போட்டுக்கலாம். நீங்க தண்ணி கம்மியா இருக்குன்னு நினைச்சா கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கலாம். இந்த கட்டத்துல கொஞ்சம் சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தோக்லி போட்டதுக்கு அப்புறமா 7-8 நிமிஷம் மிதமான தீயில அது நல்லா அப்பதான் தோக்லி நல்லா வேகும். இப்ப நம்ம கறியும் நல்லா வெந்துருச்சு, தோக்லியும் நல்லா வெந்துருச்சு. இது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேல கொஞ்சம் கரம் மசாலாவையும் கொஞ்சம் சர்க்கரையையும் சேர்த்துக்கலாம். இதோ தயாராயிருச்சு. ரொம்ப ருசியான கொத்தவரங்காய் கறி ரெடி. இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. நீங்க வெறும் கொத்தவரங்காவை செஞ்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இது சூப்பர். தோக்லி ரொம்பவே சாஃப்டா இருக்கு, அருமையா இருக்கு.